தமிழ்நாட்டு மக்களின் வீட்டு கதவை திமுக தட்டி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில், எடப்பாடி பழனிசாமியைப் போல கமலாலயத்தின் கதவையோ அமித்ஷா வீட்டின் கதவையோ திருட்டுத்தனமாக தட்டவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி முக்காடு போடாத குறையாக பாஜகவுடன் மறைந்து சென்று கூட்டணி அமைத்துள்ளதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டின் கல்விக்காக ₹1 கூட ஒதுக்காத பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் உதயநிதி குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் வந்தோடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். பிரிட்டன் சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு மன்னர் 3ஆம் சார்லஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு மன்னரின் அதிகாரப்பூர்வ இல்லங்களில் ஒன்றான சாண்ட்ரிங்ஹாமில் நடைபெற்றது. அப்போது மன்னர் 3ஆம் சார்லஸுக்கு மரக்கன்று ஒன்றை பிரதமர் மோடி பரிசளித்தார். பிரதமர் மோடியின் தாயின் பேரில் ஒரு மரம் இயக்கத்தின் அடையாளமாக மரக்கன்று பரிசளிக்கப்பட்டதாகவும், இந்த மரக்கன்றை மன்னர் சார்லஸ் விரைவில் நடுவார் என அரச குடும்ப வலைப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸுடன் கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் குறித்து விவாதித்ததாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் இயக்கத்தில் மன்னர் சார்லஸ் இணைந்துள்ளது உலகில் பலரது கவனத்தையும் ஈர்க்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கோரி முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். 2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க விருப்பம் தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் வரவேற்கவும் வழி அனுப்பவும் தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு அனுமதி அளித்தால் அதனை ஒரு தனி மரியாதையாகவும் பாக்கியமாகவும் கருதுவேன் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளது உறுதி செய்யப்படாத நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க அவர் அனுமதி கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் நோக்கம் நிறைவேறும் என்ற அடிப்படையில் தாவேகாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விளக்கம் அளித்துள்ளார். ஆடி அமாவாசையொட்டி மதுரை தெப்பக்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைப்பது குறித்து கேட்டபோது காலம் கடந்துவிட்டதாக கூறினார். மக்களுக்கு விடியல் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். இப்போ இருக்கிற கட்சிகள் அதிமுக பிரதான கட்சி, திமுகவை எதிர்க்கிறோம், தாவேகா எதிர்க்கிறாங்க, நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார், ராமதாஸ் ஐயா எதிர்க்கிறார், எல்லா பேருமே எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேருகிற போதுதான் அந்த எதிர்ப்பு, அந்த நோக்கம் நிறைவேறும். சென்னை அடுத்த திருப்போரூரில் அன்புமணி ராமதாஸின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் இன்று மாலை தொடங்குகிறது. 100 நாட்கள் மேற்கொள்ளப்படும் நடைப்பயணமானது வரும் நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில் நிறைவடைய உள்ளது. இந்த பயணத்திற்காக உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற லட்சணை வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே அன்புமணியின் சுற்றுப்பயணத்துக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தமிழக DGP-யிடம் மனு அளிக்கப்பட்டது. அன்புமணியின் நடைப்பயணத்தால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தினார். ஆனால் திட்டமிட்டபடி இன்று பயணம் தொடங்கும் என அன்புமணி தரப்பு தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை அருகே எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படும் காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கந்தர்வக்கோட்டையில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். அந்த கூட்டத்தில் பங்கேற்க 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அப்போது கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக அதிமுக நிர்வாகிகள் ₹200, ₹500 பணத்தை பங்கு போடும் காட்சி வெளியாகியுள்ளது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட சில கிராமங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.
ஈரோடு மாவட்ட நிர்வாகத்தின் பரிந்துரையை ஏற்று பவானிசாகர் அணையில் இருந்து கீழ் பவானி கால்வாயில் முன்கூட்டியே தண்ணீர் திறக்க ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவானிசாகர் அணையில் இருந்து 10 நாட்களுக்கு முன்னதாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீர் திறக்க அரசுக்கு ஈரோடு மாவட்ட நிர்வாகம் பரிந்துரைத்தது. இதை ஏற்று நீர் திறப்புக்கான அரசாணையை அரசு வெளியிட வேண்டும் என்று 3 மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகஸ்ட் 5ஆம் தேதி திறக்கக்கூடிய தண்ணீர் கீழ்பவானி பாசனத்தின் 2ஆம் மண்டலத்தில் நெல் பயிர் சாகுபடி செய்ய 130 நாட்களுக்கு பரிந்துரை அனுப்பப்பட்டுள்ளது. அரசு உடனடியாக அரசாணை வெளியிட்டு தண்ணீர் திறப்பை உறுதி செய்தால் கால்வாய்கள் சுத்தம் செய்வது மற்ற பணிகளுக்கு உதவியாக இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பவானிசாகர் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளது. அதே நேரம் பாசன பகுதிகளில் போதிய மழை இல்லாமல் கரும்பு, வாழை, மஞ்சள், தென்னை சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் ஆள்கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமிடம் காஞ்சிபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ், விஜயாஸ்ரீ ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இளைஞரின் தம்பியை கடத்தியதாக பதியப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதால் புகார்தாரரான லட்சுமி மற்றும் தனுஷ், விஜயாஸ்ரீ ஆகியோருடன் முதல் கட்ட விசாரணையை சிபிசிஐடி போலீசார் முடித்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராம் காஞ்சிபுரத்தில் உள்ள சிபிசிஐடி சரக அலுவலகத்தில் ஆஜரானார். அப்போது செல்போன் உரையாடல், அவர் அலுவலகத்தில் சிறுவனை அழைத்து வந்த சிசிடிவி காட்சிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அடுத்த கட்டமாக பூவை ஜெகன்மூர்த்திக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பெங்களூரு நகரின் மோசமான கட்டமைப்பை எடுத்துரைக்கும் வகையில் ஸ்குவிட் கேம் இணையத் தொடரில் வருபவர்களைப் போல உடை அணிந்து கலைஞர் பதல் நஞ்சுண்டசாமி மற்றும் சில பத்திரிகையாளர்கள் முன்னெடுத்த நூதன போராட்டம் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. சென்ட் ஜான்ஸ் மருத்துவமனை பகுதியில் உள்ள நடைமேடையின் நிலையை உணர்த்தும் வகையில் பத்திரிகையாளர்கள் பச்சை மற்றும் சிவப்பு நிற உடை அணிந்து நடைமேடையில் உள்ள தடைகளை கடந்து வீடியோ பதிவிட்டனர். இந்நிலையில் மண் கொட்டப்பட்டு கால்வாயை மூடும் கற்கள் உடைந்து மோசமான நிலையில் இருக்கும் நடைமேடையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இங்கிலாந்துடனான 4வது டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பண்ட்டுக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்ட போதிலும் அவர் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கினார். இங்கிலாந்து வீரர் கிறிஸ் வோக்ஸ் வீசிய பந்து ரிஷப் பண்ட் வலது காலில் நேரடியாக தாக்கியதில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மைதானத்திலேயே வலியால் துடித்து அவர் வெளியேறினார். இந்த நிலையில் 2வது நாள் ஆட்டத்தில் ஷர்துல் தாகூர் ஆட்டமிழந்த பிறகு ரிஷப் பண்ட் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கினார். காலில் வலியுடன் தாங்கி நடந்தபடி சென்ற அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனிடையே இந்திய அணி பந்து வீச்சின் போது ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பிங் செய்வார் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இந்தியா, இங்கிலாந்து அணிகள் இடையே அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் 20 ஓவர் போட்டித் தொடருக்கான அட்டவணை வெளியாகியுள்ளது. இங்கிலாந்தில் இந்திய அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த நிலையில் இரு அணிகள் மோதும் 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் போட்டித் தொடர் அடுத்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரையில் நடைபெற உள்ளது. இதேபோல் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டித் தொடரில் முதல் ஆட்டம் ஜூலை 14ஆம் தேதியும், 2வது போட்டி ஜூலை 16, 3வது போட்டி 19ஆம் தேதியும் நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.